ஃப்ரெண்ட்ஸ், அந்த சென்டரில் ஒரு லைட் எரியுதுல்ல, அந்த வீட்டில் குக்கர் வெடிச்சிருச்சு. என்ன போட்டுருச்சு தெரில பாவம். ஆட்டோவில் கூப்பிட்டு போனாங்க. லைட்டாக ஏதாவது காயமாயிர மாட்டுருது. மேலே இருக்கிற அக்கா பேசுவாங்க, அவங்க பேசுவாங்க. ஆனால் அந்த சென்டரில் இருக்கிறது எட்டி பார்க்கும், மறைஞ்சிக்கும். எட்டி பார்க்கும், சாப்பாடு செய்யும்போது ஏதாவது வேலை செய்யும்போது என்னை எட்டி பார்க்கும், உடனே இந்த பக்கம் திருப்பிக்கும். இதுக்கு தான் நான் குக்கரில் நான் பயந்துக்கிட்டு, நான் படித்தது பயோகெமிஸ்ட்ரி லேப்லேயே தான் இருப்பேனா, என் கோட்டெல்லாம் என் சுடிதாரு இந்த மாதிரி எல்லாமே எதாவது ப்ராக்டிக்கல் பண்ணும்போது டப்பு டப்புன்னு வெடிக்கும். அதுக்கு பயந்துக்கிட்டே அந்த குக்கரு சிலிண்டரே நான் வாங்கி இப்போ தான் 3 வருஷம் ஆகுது. குக்கர் வெடிச்சு பாவம் டமால்னு ஒரு சத்தம். நான் என்ன நினச்சேன், சிலிண்டர் தான் வெடிச்சிருச்சாட்டுக்குதுன்னு நினச்சேன். நல்ல வேலை பாவம் யாருக்கும் கொஞ்சம் தூரமாக நின்றுட்டு இருந்தாங்களாட்டுக்குது. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. எதோ காயெல்லாம் சும்மா லைட்டாக காய மாட்டிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கா. நான் மெடிக்கல் போகும்போது தான் ரயிலை பார்த்தேன். 7 மணிக்கு ரயில் கரெக்டாக வரும். கேட் போட்டிருந்துச்சு. அப்போ தான் அந்த ஷார்ட்ஸ் அந்த ரயிலை எடுத்த வீடியோ. ஓகேங்களா. மாத்திரை வாங்கினேன், டேப்லெட் வாங்கி போட்டிருக்கேன். 4 மணிக்கே எழுந்திரிச்சேன்னா மேட்டூர் தண்ணி இங்கே வரும். அது எப்படின்னா 15 நாளைக்கு ஒரு டைம் தான் இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி வரும். உப்பு தண்ணி முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஒரு பைப் இருக்குது. டெய்லியும் இங்கே இந்த இடத்துல தண்ணி அது ஒரு போர் கடல் கடியெல்லாம் மாட்டின மாதிரி தண்ணி, பயங்கரமான தண்ணி. இந்த வீதியில் இருக்கிறதுங்கெல்லாம் அப்படி ஒரு தண்ணி செலவு பண்ணுங்க. உப்பு தண்ணிக்கு அந்த பிரச்சனை இல்லை. குடிக்கிற தண்ணி 15 நாளைக்கு ஒரு டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். நான் கேன் தண்ணி வாங்கிக்குவேன் குடிக்கிறதுக்கு. அப்புறம் சாப்பாடு செய்யாது, இதெல்லாம் மேட்டூர் தண்ணி இருக்கும். மேட்டூர்லேருந்து வரதுனால அது இப்போ மேட்டூர் தண்ணின்னு சொல்லுவோம் நாங்கள். ஓகேங்களா. ஓகே, குட் நைட்.